Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Shankaram Siva Shankaram Siva Shankara pahi mam Siva Shankara raksha mam. Questions? Yes. Okay. Your question, who is Nammalvar? Okay. I was Nammalvar. Really? வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க பக்தி கடலில் ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தங்களுடைய பக்தியினால் பகவானே ஆழ்வார்கள்னு அர்த்தம். தி ரூல் அவுட் ஆஃப் லவ் த லார்ட் ஹிம்செல்ஃப்னு அர்த்தம். இப்போ அந்த 12 பேரில் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். நம்மாழ்வார் சாட்சாத் ராமன். அவர் ஒரு ஹியூமன் கிடையாது, அவரே தான் ராமர். எதை வச்சு சொல்கிறீங்க பாபான்றியா? அவர் பிறந்த உடனே ஆழ்வார் திருநகரிங்கிற ஊரில் ஒரு புளியா மரத்துக்குள்ளே போய் ஒரு பொந்து இருந்தது, அதில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அண்டு மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் ராமரை தேடி அயோத்திக்கு போகிறார். இப்போ அயோத்தியில் ஒரு அசரீரி, சரீரம் இல்லாத குரல் கேட்குது. நான் எங்கே இருக்கேன்னு ஒன்று காட்டுறவான்னு ராமர் சொல்கிறார். ஒரு ஒளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. என்னடா அயோத்திக்கு போய் உத்தரப்பிரதேசத்தைன்னா ராமர் தமிழ்நாட்டுக்கு கூட்டின்னு வர்றாருன்ட்டு ஆழ்வார் திருநகரிக்கு வர்றார். திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கு இல்லையா, பார்த்தா ஒரு மரத்துக்குள்ளே ஒரு 12 வயசு பையன் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவருக்கு இவன் விளையாட்டு பண்ணுறானா, குறும்பு பண்ணுறானா, இல்லை நிஜமாகவே உயிரோடு தான் இருக்கானா பார்க்கலான்னு ஒரு கல் எடுத்து அவன் இப்படி போடுறாரு. அப்போ உடம்பு இப்படி அசையுது. ஓ, உயிரோடு தான் இருக்கான். சரி, இவன் சேனா இன்சேனா பார்க்கலான்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் மதுரகவி ஆழ்வார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும்? உடம்பு இருக்கு இல்லையா, இது சாகிற விஷயம். ஸோ செத்ததின் வயிற்றில் உள்ளுக்குள்ளே சிறியதுன்னா ஆத்மா பிறந்தால் அந்த ஆத்மா எதை சாப்பிடும், எங்கே கிடக்கும், வேர் இட் வில் ரிசைட், வாட் இட் வில் ஈட். உள்ளேருந்து குரல் கேட்குது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ளே வர ஆத்மா இந்த உடம்பை தான் சாப்பிடுது. அதனால தான் நமக்கு சின்ன குழந்தையாக இருந்தபோது இந்த ஃபேஸ் வயசாக அப்படியே முதுமையாயினே போகிறதுக்கு காரணம், இட் ஈஸ் அவர் ஆர்கானிக் சேல்ஸ். அங்கேயே கிடக்கும். ஆனால் அந்த உடம்புக்குள்ளேயே தான் அது ஊனுடம்பாலையும் உள்ளம் பெரும் கோயில் என்ற இடத்துல உள்ள கிடைக்கும். அவர் நிறைய பாடல்கள், மதுரகவி ஆழ்வார் 2 பேரும் சேர்ந்து பல பாடல்களை எல்லாம் எழுதினார்கள். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இடம் இருக்குது. அதுக்கும் மேலே நீங்கள் போனீங்கன்னா நம்பி மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நம்பி மலையில் இருக்கிற பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்மாழ்வார். நம்பி மலையில் பெருமாளாக இருக்கிறதே நம்மாழ்வார் தான். ஸோ நீங்கள் அங்கே போகலாம். ரொம்ப அழகான இடம். ஒரு பக்கம் மகேந்திரகிரி மலை, ஒரு பக்கம் நம்பி மலை, பெரிய அருவி கொட்டிகிட்ருக்கோம். அங்கே மேலே போக முடியும். மேலே போனால் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. தட்சன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது. தட்சன் கொடைன்னு என்ன, கல்லிலேயே ஒரு ஆதிசேஷன் இருப்பான் இல்லையா, தட்சகன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அண்டு இன்னும் மேலே போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் நீங்கள் பறக்கிற பாம்பெல்லாம் பார்க்கலாம். நாகரத்தன் தூமித்திட்டு அந்த வெளிச்சத்தில் பறக்கிற பாம்பெல்லாம் உங்களுக்கு பூர்வ குடுப்பினே இருந்தால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா அங்கேயே இருக்கும், உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே இன்னும் போயிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு உத்தம ஆத்மாவும் குளிக்கிறதுக்குன்னு ஒரு வாட்டர் ஷெட் இருக்குது அங்கே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குளம் மாதிரி. அங்கே மனுஷங்க குளிக்கக்கூடாது. நீங்கள் போனால் கூட அதில் நேரடியாக குளிக்கக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்து தலைமையில் தெளிச்சிக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கும், இது இந்த கடவுள் பசுபதி தீர்த்தம்னா சிவன் குளிக்கிற இடம், அம்பாள் தீர்த்தம்னா அவள் தான் கும்பிடணும், அப்படிலாம் அங்கே இருக்க ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் தலைமையில் தண்ணி தெளிச்சிக்கலாம். அதில் மேலே போனீங்கன்னா அங்கே ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. ஜோதி புல்னால் என்ன, உங்கள் ஃப்ளோரசன்ட் லேம்ப் இருக்குது. அது காரில் நீங்கள் போகிற போது லைட்டு மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இயற்கையிலேயே ஒன்று இருக்குது. அதுதான் ஜோதி புல்லுன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் மலை மகேந்திரகிரி மலை. ஸோ நம்மாழ்வார் அந்த கோயிலில் இருக்கார். நம்ம தாய்ப்பாதம் போகிற இடத்துல இருக்கிற நம்பி மலை மேலே. அவர் கீழே
அந்த திருக்குறுங்குடிங்கிற இடத்துல, திருக்கணங்குடின்னு சின்னவெளிக்காரங்க சொல்லுவாங்க கலைக்குவெல்லாம், திருக்குறுங்குடி. அந்த இடத்துல கீழே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. காட்டுக்குள்ளே ஒரு 4 மைல்ஸ் அப்படி நடந்து போனீங்கன்னாக்கா அங்கே தான் இந்த அருவி, ஆறு இதெல்லாம் இருக்கும். மலை மேலே பியூட்டிஃபுல்லாக ஒரு கோயில் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு வசதியும் இல்லை. இப்போது கொஞ்சம் பக்தர்கள் போகிறதுக்காக அவங்களுக்காக கொஞ்சம் டாய்லெட்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஐயர்கிட்ட சாவி இருக்கும். சாப்பாடுன்னு பார்த்தா அந்த கோயிலில் இருக்கிற ஐயர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவர் அந்த தலிகை பண்ணுற பிரசாத்தியே கொடுத்துருவார். ஒரு பால் இல்லாத கட்டாங்காப்பி போட்டு கொடுப்பாரு. நாங்கள்லாம் போன காலத்தில் நாங்கள் அங்கே தங்குவோம். இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க அங்கே ஜனங்கள்லாம் போய் தண்ணி அடிக்கிறாங்கன்றதுனால பொல்யூட் பண்ணுறாங்கன்னு விடுறது இல்லை யாரையும். பெர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த கோயிலில் பெரிய திண்ணை இருக்குது, அங்கே படுத்துக்க முடியும். அங்கே ஒரு பெரிய புளியா மரம் இருக்குது. புளியா மரத்துக்கிட்ட பெரிய பாம்புங்க இருக்குது 2. அதெல்லாம் சித்தர்கள். மலைவாகடம்னு ஒரு புக் இருக்குது, நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் விளக்கம் இருக்கும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போ, அங்கே இந்த மாதிரி ஒரு சித்தருடைய நடமாட்டம் இருக்கும் அப்படிலாம் வரும். ஸோ எந்தெந்த மலைகளில் எப்படிப்பட்ட டிவைன் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மை தான். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உண்மை தான். அண்டு எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். அண்டு நீங்களும் போய் பார்க்கலாம். பெருமாள் கோயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். திருக்குறுங்குடி அப்படி இல்லை, டீ இருக்குது இல்லையா, அதுதான் டிவிஎஸ். டிவிஎஸ்ன்ற ஐயங்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த கோயிலில் பூஜாரிங்க. அந்த திருக்குறுங்குடியில் அந்த பெருமாளை பூஜை பண்ணி இந்த புண்ணியத்தில் அவங்க இவ்வளோ பெரிய டிவிஎஸ் குரூப் நடத்துகிறாங்க. அங்கே தான் பூஜாரிங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவசைல மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அத்திரி மகரிஷியுடைய கோயில் அப்படி இருக்கும். அத்திரி மகரிஷியுடைய சிஷ்யங்கள்லாம் கங்கைக்கு போனாங்க. ஒரு சிஷ்யம் மாத்திரம் போகல, நான் உங்களோடையே இருக்கேன்ட்டான். அப்போ அவங்க என்னைக்கு கங்கையில் குளிக்கிறாங்களோ இவர் பூமியில் இப்படி தட்டுறாரு, அங்கேயே கங்கை வருது. ஸோ அந்த சிவசைல மலையில் மற்ற தண்ணி வேறு மாதிரி இருக்கும், இவர் வர வச்ச கங்கை வந்து ஒரிஜினல் கங்கையோட டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது சிவசைல மலைன்னு. அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் உங்கள் சிம்சன் குரூப் சிவசைலம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மீகம் சாதாரண பாஷை இல்லை. நீங்கள் பண்ணுற எல்லா பூஜைக்கும் பவர் இருக்குது. அது 7 தலைமுறைக்கு நீங்கள் பண்ண பூஜை உங்கள் பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஐயங்காராக இருந்து திருக்குறுங்குடி மலை நம்பி பெருமாளை பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் டிவிஎஸ் குரூப்பு. சிவசைல மலையில் இருந்துக்கிட்டு அந்த அத்திரி மகரிஷி இருந்த இடத்துல இருக்கிற சிவனை பூஜை பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆள் டைப்பிஸ்டாக இருந்தான் சிம்சன் துறைக்கிட்ட. சிம்சன் துறை பிரிட்டன் போகிற போது அத்தனை கம்பெனியும் அந்த ஆளுக்கு எழுதி கொடுத்துட்டான். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இந்தியா பிஸ்டன் ரெப்கோ, அமால்கமேஷன் ரெப்கோ, லூகாஸ் டிவிஎஸ்ஸு, வீல் அண்ட் ட்ரீம் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு 15 கம்பெனி இருக்காது சிம்சனில். டாஃபே எல்லாம் அந்த வெள்ளைக்காரையும் இவர் கொடுத்துட்டு போட்டான். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அந்த பவர் இருக்குது அந்த இடத்துலனா. ஒரு டைப்பிஸ்டாக இருந்தவன் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகிட முடியும் அந்த இடத்துல. அதனால் யுவர் கொஸ்டின் வாஸ் அபவுட் நம்மாழ்வார் வாஸ் ராமா ஹிம்செல்ஃப். And his Atma is enshrined now in Malai Nambi Perumal கோயில். சிவபெருமான் எதற்காக முப்புரத்தை எரித்தார்? திரிபுராந்தகர்கள்னு சொல்லி 3 அசுரர்கள் இருந்தாங்க. அந்த 3 அசுரர்கள் இருந்த இடம் தான் திரிபுரம்னு சொல்கிறது. திரிபுராந்தகர்கள் பேர் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் அரக்கர்கள். அதனால் சிவபெருமான் when his task was to finish away with the domain, அவங்கள அழிச்சார். ஸோ திரிபுரம் எரிப்பதற்காக சிவபெருமான் தேரில் வந்துக்கிட்டே இருக்கார். நம்ம ஊரில் திண்டிவனம், மதுராந்தகம் இதெல்லாம் தாண்டினோடனே அச்சுறுப்பாக்கன்னு ஒரு இடம் வருது. அந்த அச்சுறுப்பாக்கத்தில் வர்றபோது இவருடைய தேரினுடைய அச்சு முறிஞ்சு போகுது. சிவபெருமான் இந்த திரிபுரங்களை அழிப்பதற்காக கிளம்பி தேரில் வந்துட்டுருக்கிற போது என்னடான்னு சிவன் மேலே பார்த்தா பிள்ளையார் இடுப்பில் கை வச்சுன்னு, நீ என்னை பூஜை பண்ணாத வந்ததில்ல, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டுன்னாரான். யாராக இருந்தாலையும் நாயகன் தனக்கு மேல் தலையில் இல்லாமல் முழு முதல் கடவுள், அவருக்கு பூஜை பண்ணணும். அதனால் பிள்ளையார அவர் தேருடைய அச்சு முறிகிற மாதிரி செஞ்சார் அப்படின்னு. இதுக்கு என்ன கான்கிரீட் எவிடன்ஸ்னா, இங்கே கன்னியாகுமரியிலையோ ராமேஸ்வரத்துலேயோ ஒரு ஆதிசங்கருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக லாரியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஆக்சில் முடிஞ்சது லாரி. அப்போ பரமாச்சாரியார்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, இந்த
என் பிள்ளையாருக்கு இதே வேலையாக போச்சு. அந்த காலத்தில் சிவனையும் அப்படி தான் பண்ணுறான், இப்பயும் ஆதிசங்கரருக்கு சிலை எடுத்துன்னு போனேன்னு அப்படி பண்ணுறான். நீங்கள் அந்த கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புங்க, எல்லாம் சரியாயிடும். அதாவது திருப்புரர்களை எரியூட்டுவதற்காக சிவபெருமான் வந்தபோது அச்சும் இருந்த இடம் அச்சிறுபாக்கம். அது இங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சிவபெருமானியே பிள்ளையார் ஆட்டி வச்ச இடம் அச்சிறுபாக்கம். நம்முடைய இந்திய தேசம் இருக்கு இல்லையா, உலக மேப்பை பாருங்கள். அதில் இந்தியா வந்து பசுமாட்டினுடைய மடி மாதிரி இருக்கும். பசுமாட்டினுடைய மடி மாதிரி இருக்கும் நம்ம ஊர். அதனால் மற்ற நாடுகளில் பசு அவன் என்ன வேணா பண்ணி தொலைக்கிட்டோம். இது இருக்கு இல்லையா, இது ஒரு புண்ணிய பூமி. அதனால் நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவான்றீங்க இன்னைக்கு. அந்த கோவாவுடைய பேர் என்ன? கோவாந்தகம். பசுமாடுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் போச்சுக்காரன் அடிச்சு துண்ணுட்டான். அதனால் கோவாவில் போய் பார்த்தா கூட இன்றைக்கி மாடு இருக்காது, எல்லாம் இப்படி சாப்பிட்டானுங்க. கோவாந்தகம்ன்றது பசுக்கள் இருந்த இடம் தான் கோவான்னு சொல்கிறது. கோகர்ணம், கோன்னா பசு. ஸோ அந்த பசுவுடைய கர்ணம்னா காது, அதுதான் கோகர்ணம் சொல்லக்கூடியது. ஸோ இப்படி பசுமாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பயங்கர சம்பந்தம் இருக்குது. அந்த காலத்தில் கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வயின் திருக்குறளெல்லாம் இருக்கும். மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். யார்கிட்ட நிறைய மாடு எல்லாம் இருக்கோ, கண்ணுக்குட்டி இருக்கோ, அவங்க தான் பணக்காரங்க. அந்த காலத்தில் கல்யாணம் எல்லாத்துலேயும் கூட பசுமாடு தான் கொடுப்பாங்க. டௌரிக்கு பதில் பசுமாடுலாம் கொடுப்பாங்க. இப்படி இருந்தது. கோ அப்படின்னா பசு, விந்தன்னா தலைவன். நம்ம பெருமாளுக்கு என்ன பேர்? கோவிந்தன். சிவபெருமானுக்கு என்ன பேர்? பசுபதி. பசுக்களுக்கு பதி, அதனால் பசுபதி. நம்முடைய டோட்டல் சைவ சித்தாந்தம் 3 வார்த்தைகளை வச்சு இயங்குது. பதி, பசு, பாசம். பதி அப்படின்னாக்கா சிவபதி, சிவபெருமான். பாசம்னா நம்முடைய கர்மாக்கள், பசுன்னா ஆத்மா. ஸோ நம்முடைய ஆத்மாவுக்கும் பசுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் ஆத்மா. ஆத்மா அண்ட் பசு ஆர் சேம். அந்த பதிப்பசு பாசம் என்னன்னா, இந்த ஆத்மாவாகிய பசுக்கள் கர்மாவினால கட்டுண்டு கிடக்கின்றன, அதுதான் பாசம். அப்போ அந்த கட்டிலிருந்து அவுத்துக்கணுன்னா என்ன பண்ணணும்? சிவபெருமானை பூஜை பண்ண வேண்டியிருக்கும். பதி அவனை பிடிச்சி இந்த பாசத்தை கயிறை அவுத்துக்கிட்டாக்கா இந்த பசு ஆகிய ஆத்மா உருப்பட்டணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இது கிறிஸ்டியானிட்டியில் அவங்க ஷீப்பு குஷப்பாடுங்கிற கன்செப்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கோவிந்தன், பசு பசுபதிங்கிற அர்த்தம் இதே தான், வேறு ஒன்றும் இல்லை அதில். அண்டு பசுன்றது எந்த ஒரு யாகம், எந்த ஒரு பூஜை, ஏன்னா இப்போ தானே உங்களுடைய இன்ஃபெக்டிசைட்ஸு பெஸ்டிசைடெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் அதுதான் வந்து பெஸ்டிசைடு, அதுதான் இன்ஃபெக்டிசைட். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னாக்கா கோமியத்தை எடுத்து அந்த வீடு பூரா தெளித்து க்ளீன் பண்ணணும். அந்த பசு சாணியை எடுத்து வீட்டெல்லாம் மொழுகி கோலம் போடணும். உங்கள் ஐயர் வந்து கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் பஞ்சகவியம்னு வைப்பார். பஞ்சகவியம்னா என்ன? கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கௌமியம், கொஞ்சம் அந்த சாணி, இந்த மாதிரி 5 பொருட்களை சேர்த்து அதை போட்டு அதில் மாவேலி வச்சு அதில் தேங்காய் வச்சு தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க. அண்ட் இன்னைக்கு கூட நீங்கள் கேரளா, கர்நாடகாலெல்லாம் ஒரு நேச்சர் க்யூர் ஆயுர்வேதா ஹெல்த்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா பஞ்சகவியா ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. பஞ்சகவியா இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இன்றைக்கி வரைக்கும் கேரளா, கர்நாடகாலாம் பஞ்சகவியா ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு வெறும் புல்லை சாப்பிட்ற பசுமாட்டுக்கிட்ட இருந்து, இந்த பேப்பர் சாப்பிட்ற கழுது இல்லையா, அதெல்லாம் பசுமாட்டுக்கிட்ட வராது. பசும் புல்லை சாப்பிட்ற, ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ குள்ளர் ஃபீல் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி பசும்புல்லை சாப்பிட்ற பசுமாட்டினுடைய கௌமியம், அதனுடைய சாணம், அதனுடைய தயிர், அதனுடைய நெய், அதனுடைய இதை வச்சு தான் யாகங்கள்லாம் அந்த காலத்திலலாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய நிலையில் மதிக்கப்பட்டது. இந்த பசுங்கிறது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்று. ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறாங்க, பசுமாடு கண்ணுக்குட்டி கூட்டின்னு வராங்களா? ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க, யாகசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கோபூஜைன்னு சொல்லி அதை கூட்டின்னு வந்து அந்த இடத்துலலாம் வந்து சுற்ற விடுறாங்களா? இதெல்லாம் இருக்குது. இப்போ எங்கேயாவது கெட்ட சக்திகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோயேன்,
அங்கே இருக்கிற பசுமாடு அந்த கெட்ட சக்தியை அந்த இடத்த அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உயிரை விட்டுடும். கௌ finds a very very pivotal role in our Sanatana Dharma. வள்ளி மலையில் சச்சிதானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்தாங்க அந்த பேய் ஓட்டுறதுக்காக. அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது முஸ்லீம் காத்துன்னு தெரியும், அண்ட் முஸ்லீமுக்கு பண்ணி ஒத்துக்காதுன்னு தெரியும். அதனால் வாக்கிங் போகிற போது அங்கே இருக்கிற ஒரு சக்கிலிங்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு காத்தால் இந்த காசை வச்சுக்கோ, நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு அவனை பண்ணி ஒன்று தூக்கின்னு சொல்கிறாரு. இந்த முஸ்லீம் காத்து இருக்கிற பொண்ணு மேலே அவன் பண்ணியை கிட்ட கொண்டாடுறானோ அது உருதில் கத்துது, முஜே சோடுதோ சோடுதோ. அது ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடியில் அவங்களுக்கு என்ன வாசனாதிகள் என்ன நாலேஜ் இருக்கோ அதே தான் ஸ்பிரிட்டாக போனால் கூட அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் ஆல் திஸ் ஆர் இன் திங். பசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இன்றைக்கி ஜனங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. ஏன்னா ஒரு பசுன்றது 4 மாதம் பால் கறந்தால் பெரிய விஷயம், இது 8 மாதம் நீ தான் அதுக்கு புல் போடணும், அண்டு நீ தான் அதை காப்பாற்ற வேண்டியிருக்கும். அண்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி பசுமாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதில் சுழிதான் பார்க்கணும். ஒரு பசுமாடு வாங்குற போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை தள்ளியில் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கட்டி விட்ருவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் இந்த காலத்தில் பாசிபிள் இல்லை. சிட்டியில் இப்போ நம்ம கட்டி இவ்வளோ புல் இருக்குது பரவாயில்ல, நீ உன் வீட்டில் பசு வளர்க்கணுன்னா புல் எங்கே இருக்குது உன் வீட்டில், நீ வாங்கி தான் போட்டாகணும். அண்ட் வாங்கிறது நான் 2 கிலோ வாங்க முடியும், ஒரு லாரி நிறைய வாங்கணும். வைக்கோல் வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் எங்கே வைப்ப, நீ ஒரு லாரி லோடு வைக்கோல் வாங்கி வைக்கணும். ரெண்டாவது பால் கறக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, இதுக்காக ஒரு ஆளை பிடிக்கணும். ஸோ அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி இந்த பசு வளர்ப்புன்றது சிட்டியில் பாசிபிள் இல்லை. ஆனால் சில இடங்களில் ஆந்திரா கர்நாடகா போன்ற இடங்கள்லாம் பெரிய பெரிய மடங்களில் அவங்க வைக்கிறாங்க. இப்போ உடுப்பி கோயில் இருக்குது, குருவாயூர் கோயில் இருக்குது. அங்கெல்லாம் எப்படின்னா உடுப்பி, இன்னொரு இடம் இருக்குது கர்நாடகாவில் கோகர்ணம், இந்த மாதிரி இடங்க. அங்கெல்லாம் பசுமாட்டுக்கு பயங்கர மரியாதை உண்டு. என்ன பண்ணுவாங்க, நிறைய உடுப்பி மடத்தில் எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு போடுவாங்க. ஐயோ நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னால் கூட, நீ சாப்பிடலன்னா பசுமாடு சாப்பிடும், சாப்பிட அப்படின்வாங்க. ஸோ நீ சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த வாழை இலை அதில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கோசாலையில் போட்டுருவாங்க. ரொம்ப க்ளீனாக வேறு மெயின்டைன் பண்ணுவாங்க அதெல்லாம். கோசாலையை அதுக்கு தனியாக ஒரு பரப்பெட் மாதிரி கட்டி அதுக்கு கீழே சிந்தாத செதறவங்க சாப்பிட்ற மாதிரி குளித்தி தொட்டி இந்த மாதிரிலாம் வச்சு பெரிய அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பல இடங்களில் செய்கிறாங்க. மந்திராலயத்தில் கூட இருக்குது. மந்திராலய ராகவேந்திர சாமியிலேருந்து நீ ரோட்டில் வர்றபோது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நேர் எதில் பார்த்தீங்கன்னா மந்திராலயத்துடைய பெரிய கோசாலை இருக்கும். அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி இருந்தார். அவர் சமணர்கள்கிட்ட வாதம் செய்யறதுக்கு போகிறார். அப்போ அப்பர் சுவாமி 80 வயசு, இவருக்கு 12-14 வயசு தான். அப்போ சமணர்கள் சூது வாதெல்லாம் செஞ்சிடுவாங்க, மந்திர தந்திரம்லாம் செய்வாங்க, உன் ஜாதகம் நல்லா இல்லை, அதனால் நீ போகாதப்பா, இப்போ வாதம் செய்யறதுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், என்ன தாத்தா சொல்கிறீங்க, சிவபெருமான் இருக்கார் இல்லையா, வேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என் உளவே புகுந்த அதனால். வீணை தடவின்னு சிவபெருமான் என் உள்ளத்துக்குள்ளே உட்காந்து இருக்கான். ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக என்னை எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு போகிறார். அவருடைய கருத்தை ஒரு ஓலையில் எழுதுறார். அதை நெருப்பில் போட்டால் அது பொசுங்காத வரணும், அதுக்கு அனல்வாதம்னு பேர். தண்ணியில் போட்டால் அது முழுகாமல் வரணும், அதுக்கு பேர் புனல்வாதம். புனல்னால் தண்ணி. ரெண்டுலேயும் இவர் எழுதி போட்ட ஓலை வந்துச்சு. இவர் கெலிச்சிடுறார். அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். வாழ்க அந்தனர். எதுக்காக? யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நல்லா நடக்கிற போது இந்த உலகம் நல்லா இருக்கும். சர்வோஜனும் சுகினோ பவந்தோ, அதனால் அவங்களாம் நல்லா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து தான் தேவர்கள் வானவர்கள், அதுக்கடுத்து ஆனினம். ஏன் அவர் குதிரை கோவேறு குதிரை நான் எல்லாம் பிடிக்காதானா? அப்படி இல்லை. இந்த பசுமாடு தான் யாகத்துக்கு தேவையான அந்த சாணி கவுடங்கு பால் தயிர் நெய் எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால் பசுமாடு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஆனினம். அப்படி இருந்தாக்கா வையம் கலித்துய தூர்கவே அறநாமமே சூழ்க. வையம்னா பூமி. இதில் கலியினுடைய கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அரஹரா அரஹரான்னு சிவனுடைய பெயர் உலகமெல்லாம் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு எழுதினார்.
ஸோ அதுதான் அந்த ஓலையில் எழுதியிருந்தது. திரும்பி வந்த உடனே அப்பர் சாமிகிட்ட போகிறார். தாத்தா, என்னமோ என்னை மிரட்டினீங்களே, பாருங்கள் நான் கழிச்சிட்டு வந்திருக்கிறேன். நான் வேறு ஒன்றும் பண்ணல, இந்த 4 வரி தான் எழுதினேன், அதுவே போச்சு, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களெல்லாம் பார்க்குறாரு. நீ ஒன்றுமே பயப்படாதுங்க, இனிமேல் எந்த கிரகம் உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பித்ருலோகம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாங்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற போது கோதானம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். நிறைய தானம் இருக்குது. செருப்பு கொடுக்கறது, கொடை கொடுக்கறது, அந்த மாதிரி பசு கண்ணுக்குட்டி கொடுக்கறது கூட ஒரு தானம் தான். ஸோ அந்த மாதிரி கோதானம் கொடுக்குற போது அவங்க அந்த பித்ருலோகத்துக்கு போகிற போது அங்கே ஒரு இது இருக்கும், நீர்ப்பரப்பு இருக்குமா. அந்த நீர்ப்பரப்பில் அந்த பசுமாட்டினுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு கடந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கு. அதனால் கோதானம் பண்ணணும் பூமியில் இருக்கிற போது அப்படிலாம் சொல்லுவாங்க. காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். அப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட வந்தார். வந்துட்டு, நான் அமெரிக்காவில் இருக்கேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், மடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் சேவ் பண்ணி ஒரு பணம் கொண்டாந்துருக்கேன், நேராக மீனம்பாக்கத்துலேருந்து மடத்துக்கு தான் வந்திருக்கேன், பெரியாவை வாங்கிக்கணும்னு. அவர் சொன்னார், வெளிநாடு போய் சம்பாதிச்ச காசு எனக்கு வேண்டாம், நிஜம், வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கிற காசு எனக்கு வேண்டாம். ஏன்னா சாஸ்திரத்துப்படி இப்போது ஒரு ஊரில் திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போது மோப்ப நாய் வரும் இல்லையா, அது ஓடினே இருக்கும். எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே மோப்ப சக்தி வேலை செய்யாது. அதனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேதிக்கு வேல்யூஸ் இருக்கான். நம்ம ஆத்மாலாம் அந்த வாசனைக்கு தான். கடல் கடந்து போகிற போது அது போயிட்டு தான். நான் கூட போயிருக்கேன். ஆனால் சாஸ்திரத்தில் அதுக்கு தான் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ இவன் நான் என்ஆர்ஐ சம்பாரிச்சுன்னு வந்திருக்கேன், உங்களுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே வேணாங்கிறார் மாப்பெரியார். நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு எவ்வளோ ஆச்சரியம், இது சந்தோஷமாக உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொன்னார். ஒன்று செய், நீ அதுக்கு புல் புண்ணாக்கெல்லாம் வாங்கி நம்ம கோசாலையில் இருக்கிற பசுமாடுங்களுக்கெல்லாம் கொடுத்துரு, அது பால் கறக்கும்போது அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். பாரு, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த பசுக்கு அவ்வளோ ஒரு சங்கல்ப பலம் இருக்குது. ஒரு நேரம் கொசு கடிக்குதுன்னு சொல்லி காஞ்சி மகாபெரியவர் இந்த இடத்துல ஒரு கொசு வேலை கட்டி விட்டாங்க. ராத்திரி கொசு வேலைக்குள்ளே ஆளை காணோம். என்னன்னு போய் பார்த்தா பசுமாட்டில் கோசாலைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் படுத்துன்னு இருக்கார் அவர். எல்லோரும் என்ன இப்படி படுத்துறீங்களேன்னாங்களாம். அவர் சொன்னார், நீ கொசு வேலை கட்டிட்டீங்கன்னா இந்த கொசுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது, ஆனால் கொசுக்கு யார் சாப்பாடு போடுறது, அதனால தான் இங்கே படுத்துன்னு இருக்கேன், அது கடிச்சிட்டு போகிறது இப்போ என்ன அப்படின்னார் அவர். இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு நுணுக்கத்தை வச்சு வாழ்ந்த மகாவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஜனங்க யாரையும் மதிக்கிறது இல்லையே. அவர் அப்பழுக்காட்டுற ஒரு ஞானி. எத்தனை பேர் அவருடைய ஒர்த்து தெரியும், எத்தனை பேர் அவரை மதிக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இந்த உலகம் உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியல. இப்போ டைம் அந்த மாதிரி. தர்மத்தின் வாழ்வுதன்னி சூது கவும். தர்மம் சூதினால் கவ்வப்பட்டிருக்கும், சூது கவும். ஆனால் ஒரு டைம் வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ தர்மம் வெல்லும். மறுபடியும் தர்மம் வெல்ல வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பசுமாடுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், நம்முடைய வேதிக் லைஃப்பில் அவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பல காரணங்கள். அந்த காலங்களில் கல்யாணத்துக்கே டவுரி அதுதான். அண்டு மாடெல்லாம் மாடு செல்வம் தான்ங்கிற மீனிங்கெல்லாம் இருக்குது நம்முடைய இலக்கியங்கள்லாம். காலப்போக்கில் மாறிப்போச்சு. அதுவும் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு 70% ஆர் இந்த சிட்டிஸ்.
இவங்களுக்கும் பசுமாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கிராமத்தில் இருந்தால் உண்டு. கிராமத்தில் இன்றைக்கி அவன் விவசாயத்துக்கு வர கூலியை விட சிட்டியில் வந்தால் 600 1000 கிடைக்கிது. விவசாயத்தில் 35 60 கொடுக்கறதுக்குள்ள ஆள் கிடையாது. அதனால் எல்லாம் விவசாயம் அழிஞ்சு போச்சு. டிராக்டர் வச்சு பண்ணணும்னா பெரிய அளவுக்கு லேண்ட் இருந்தால் தான் முடியும். What is the significance of Kadirkamam Murugan temple? நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன் நான் கதிர்காமம். கதிர்காமங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்குது. நீங்கள் கொலம்போ ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து யூ வில் கெட் டாக்ஸி. அங்கே ட்ரெயின் இதெல்லாம் சூட் ஆக டாக்ஸி எல்லாம் ரொம்ப நோபலாக இருப்பாங்க, சீட்டிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஈவன் டூரிசம் ஃப்ரெண்ட்லி. ஸ்ரீலங்கா ரொம்ப டூரிசம் ஃப்ரெண்ட்லி. ஒரு இன்க்ளூடிங் ஏர்ஃபேர் ஒரு 15,000 நீங்கள் 3 நைட்டு 4 நாள் ஸ்ரீலங்கா போயிட்டு கொலம்போ சிட்டி சைட் சீயிங், அதுக்கப்புறம் நுவரேலியா, கண்டி அண்ட் கதிர்காமம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட முடியும். அந்த அளவுக்கு 3 nights 4 days போயிட்டு வர முடியும். 15,000 தான் ஆயிருந்தது. இப்போ அவங்க ரொம்ப ஏழிங்க ஆகிட்டாங்க. அதனால் இப்போ என்ன கண்டிஷன் நமக்கு தெரியாது. அண்டு கதிர்காமன்றது என்னென்னா முருகனுக்கு அறுபடை வீடுகள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்குது. ஸோ அதில் இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே 6 சக்கரங்கள், எனர்ஜி சைக்கிள்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ஸ் இருக்குது. அதில் கதிர்காமங்கிறது ஒரு 6 பாயிண்டில் இருக்குது. 6 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் அது கதிர்காமம் சொல்லக்கூடியது. ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இந்த தனுஷ்கோடி எல்லாம் மூழ்கி போச்சு இல்லையா, அதனால் இப்போது கொஞ்சம் நீங்கள் ஏரோப்ளேனில் போக வேண்டியிருக்கு. கப்பல் சர்வீஸ் திருப்பியும் ஆரம்பிக்க போகிறாங்க கொஞ்ச நாளில். அண்டு ஒரு காலத்தில் நீங்கள் இன்றைக்கி கூட ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதெல்லாம் போய் பார்த்து வரலாம். இலங்கைக்கு ரொம்ப கிட்ட, இங்கேருந்து பார்த்தாவே இலங்கை எல்லாம் தெரியும். அந்தளவுக்கு கிட்டியாக தான் இருந்தது. அதனால தான் நம்ம சோழ ராஜாக்கள் எல்லோரும் போய் ஸ்ரீலங்காவில் ரூல் பண்ண காலமெல்லாம் இருக்குது. அண்ட் முருகனுடைய படை வீடுகள் நமக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த 6 ஸ்தலங்கள் கைலாசத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற அறுபடை வீட்டில் கைலாசம்லாம் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி அந்த 6 படைகள் இருக்குது. அதில் கதிர்காமம் வருகிறது. ஒரு காலத்தில் அது ஒரு எல்லாரும் போகிற மாதிரி இருந்தது. நம்ம ஊரில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அர்த்தநாரி. அவர் திருச்செங்கோடி பக்கத்தில் இருந்ததுனால அங்கே இருக்கிற சுவாமி அர்த்தநாரீஸ்வரன் அவருக்கு பேர் வச்சாங்க. அவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார். அந்த அர்த்தநாரிக்கு தீராத வயிற்று வலி வந்துடுது. அரண்மனை வைத்தியர்களால் அவரை சுமார் பண்ண முடியல. இப்போ சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற போது யாரோ சொல்கிறாங்க, நீங்கள் பழனி முருகன்கிட்ட போங்க. இதெல்லாம் 1930s. பழனியில் போனால் வைத்தியநாத சுவாமியாக சுப்பிரமணியம் இருக்கார், உங்களுக்கு நல்லா ஆகும்னாங்க. இவர் அங்கே இந்த பஞ்சாமிரத தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே இந்த வயிற்றில் இருந்தால் இந்த கொடசல்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உடனே ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிடுறார். இந்த உடல் முருகன் கொடுக்க போகிற பிச்சை, இனிமேல் என்னை மறந்துடுன்னு சொல்லி டெய்லி மலையை சுற்றுவார், படி ஏறி மேலே போவார், பஞ்சாமிரத்தை சாப்பிடுவார். இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு நல்லா டோட்டலாக க்யூர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு தேவதாசி, அந்த காலத்தில் கடவுளையே கணவனாக வச்சுன்னு தாலி கட்டின்னு கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க. கோயிலில் பிபி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதும் ஒரு இது, ஓதுவார்கள்ன்றது ஒன்று, இந்த பாட்டு பாடுறவங்க அந்த மாதிரி ஒன்று. ஸோ இவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது. இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் இவருக்கு கன்னடா தான் தெரியும். அதனால் அந்த பாட்டை கன்னடத்தில் எழுதின்னுட்டு இவர் பாடுறாரு. அப்போ ஒரு ஆள் ஒரு தம்புரா கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வச்சு டொயன்டைம் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து பிடி பெல்லன் கம்பெனியில் பின்ன கொட்டை எழுத்து திருப்புகளை யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் எழுத்து கூட்டி கூட்டி படித்து அப்படியே ஆகிறார். இப்போ அப்படி இருக்கிற போது அந்த வள்ளிமலை சித்தானந்த சாமிக்கு ஒவ்வொரு தடவையும் கடவுளுடைய உத்தரவு கிடைக்கும். ஒரு தடவை திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்யாண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம், அதுக்கு மேலே போனீங்கன்னா அகஸ்தியருக்கு கல்யாண கோலத்தில் சிவன் தரிசனம் கொடுத்த ஒரு இடம் இருக்குது. கீழே ஒரு அருவி இருக்கும், அகஸ்தியர் அருவின்னு பேர். குற்றாலத்தில் தண்ணி ஊற்றினாலையும் அகஸ்தியரில் தண்ணி ஊற்றாது. அங்கேருந்து ஒரு 500 படி ஏறி போனீங்கன்னா அங்கே 3 பக்கம் மலை, நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் என்னுடைய ஆத்மா தான், ஓகேவா. அந்த அந்த சிவலிங்கம் அங்கே இருக்கிறது என்னுடைய தான், அது வேறு கதை. ஸோ அங்கே போய் தீர்த்தம் எடுத்துனான்னு பழனி முருகன் சொல்கிறான்.
இவர் தெரியாதுங்கிறார், எல்லாம் வழியெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி கனவுலையும் முடிஞ்சு போகுது. மறுநாள் காத்தா அந்த கோயில் தர்மகர்த்தாங்க வராங்க, உங்களை எங்கேயோ தீர்த்தம் எடுத்துன்னு வரத்துக்கு முருகன் அனுப்ப போகிறாருமே, செலவுக்கு இந்தாங்க 12 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காருன்னு கொடுக்குறாங்க. இவருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகி போகுது. வாயில் ஒரு துணி கட்டிக்கின்னுட்டு, நான் முருகனுக்கு அபிஷேக தீர்த்தம் கொண்டு வர போகிறேன், யாரும் என்னை தொடாதீங்கன்னு கிளம்புவார். இவருக்கு 20 அடி முன்னால் ஒரு பண்டாரம் மாதிரி முருகன் வந்துக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட ஓடினாக்கா அவன் 20 அடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவான். இப்படியே அந்த திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்தெல்லாம் தாண்டி அந்த கல்யாண தீர்த்தத்திலேருந்து அவர் தீர்த்தத்தை கொண்டு வந்து முருகனுக்கு பண்ணுவார். அடுத்த தடவை முருகன் சொல்கிறார், எனக்கு பான தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, கல்யாண தீர்த்தத்துக்கு மேலே தெற்கு முகமாக தண்ணி கொட்டும், அதுக்கு தட்சிணாமூர்த்தி அருவின்னு பேர், அங்கே இருக்கிற டேமுக்கு காரையார் டேமுன்னு பேர். ஸோ அங்கேருந்து தண்ணி கொண்டான்னு அங்கேருந்து தண்ணி கொண்டு வர்றார். இப்படி முருகன் கைட் பண்ணி இவர் கதிர்காமம் போகணும். ஸோ அங்கே வெள்ளைக்காரன் தான் ரூல் அந்த காலத்தில். நான் டாக்கிங் ஆஃப் 1930s 40s ஆனாலும் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இவர் நான் குக்கு அப்படின்னோடனே, நீ எனக்கு ஏதாவது நல்லா சமைச்சு போடு, நீ நல்லா சமைச்சியானா நான் உனக்கு கொடுக்குறேன்றான். இவர் சைவம், அவனுக்கு எப்படி சமைச்சு போடுறது? அதனால் முருங்கையில் அதை எடுத்து நல்லா ஒரு பக்குவமாக சமைச்சு அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் அதை கடித்து சாப்பிட்ற அவனுக்கு எலும்பு கடிக்கிற ஃபீலிங் வந்துடுது. முருங்கை ஒரு இஞ்சிக்கு இவருக்கு விசா கொடுத்து அப்படி தான் கதிர்காமத்துக்கு போய் அங்கே இருந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்தாருன்னு வள்ளிமலை சாமியுடைய வரலாற்றில் அப்படி ஒரு இடம் இருக்குது. கதிர்காமத்தில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கெல்லாம் இந்த விக்கிரக ஆராதனையை பார்த்து பழகி போயிருக்கோம். இன்றைக்கி கதிர்காமம் ரொம்ப பெரிய கோயில், சைஸில் ரொம்ப பெரிய கோயில். ஆனால் அங்கே விக்கிரக ஆராதனை கிடையாது. ஒரு கர்டன் போட்டிருக்கும், அந்த கர்டனில் முருகன் வள்ளி தேவியன்னு வரைஞ்சி தான் இருக்கும். நீங்கள் எதை கொண்டு போனாலே அங்கே இருக்கக்கூடியவங்க ஸ்ரீலங்கன் பிரீஸ்ட்டுங்க, அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு மந்திரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நிறைய ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நீங்கள் எடுத்துன்னு போகணும், அவன் அந்த ஸ்கிரீனுக்குள்ளே போய் அதை வச்சுட்டு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து விடுவான். அதுதான் பிரசாதம். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது நீங்களும் எடுத்துன்னு போகலாம். ஸோ அங்கே இருக்கிற விநாயகரும் அதே மாதிரி தான், தரையில் தான் இருப்பார். ஒரு புத்தர் கோயில் வேறு இவங்க கட்டிட்டாங்க, அதுவும் தரையில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விக்கிரகம் அபிஷேகம் ஆராதனைலாம் பார்த்து பழகிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியவே தெரியாது. கதிர்காமம் அங்கே மாணிக்க கங்கைன்னு ஒன்று இருக்குது, கதிர்காமம் போகிற வழியில் அங்கே ஒரு பிள்ளையார் சந்நிதி ஒன்று இருக்குது. ஒரு லேடி இருந்தா, அவர் பேர் ஹில்டா சார்ல்டன். அந்த ஹில்டா சார்ல்டன் ஸ்ரீலங்காவில் இருந்தால் அங்கே ஒரு குருக்கிட்ட அவள் உபதேசம் வாங்கிட்டு முருகனை உபாசனை பண்ணிகிட்டு இருந்தாள். அப்போ அவருக்கு விநாயகர் முருகன் 2 பேருடைய தரிசனமெல்லாம் கிடைச்சது. ஸோ என்னுடைய அனுபவங்களெல்லாம் ஒரு புக்கை எழுதியிருக்கா. ஹில்டா சார்ல்டன் எழுதிய இந்த புக்கு பேர் ஸ்கந்தா, நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. அவளுடைய என்கவுண்டர்ஸ் வித் கணேஷா அண்ட் இவன் ஒரு நாள் கேட்குறா, பிள்ளையார் பார்க்குற போது, உன் பிரதர் இவ்வளோ அழகாக இருக்காரு, நீ ஏன் இந்த யானை முஞ்சி போட்டுனுக்கிறான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லி இந்தம்மா எழுதுவா, அதாவது ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோ அப்படின்னு இவன் கையில் அவங்க டிக்டேஷன் மாதிரி எழுதின்னு இருப்பாங்க. அப்படி தான் அந்த புக்கு ஸ்கந்தான்றது. அதில் பிள்ளையார்கிட்ட அவள் என்ன பேசினான்றது இருக்கும். படி. எப்படி அறிவாளி ஆகிட்டீங்க? ட்ரைனிங் ஆகிடுச்சு எல்லாருக்கும். While the truth of Sri Ganesha's form. While writing this book, I thought, can I write about Sri Skanda and not about his older brother Ganesha, the first son of Shiva? Of course, I can't. With that in mind, my thoughts flew backwards to my early days in the Orient. I remembered saying in jest and fun to a newly found Hindu friend who had a picture of Ganesha, who would worship an elephant? And I merrily laughed in fun, though not in ridicule. A day later, while sitting in meditation, who appeared in my inner vision but an elephant with laughing eyes? I apologized and never made fun again. I have learned to love Sri Ganesha's form, but rarely in any statue have I seen it correctly carved, especially the face, which, though full of mirth, is the epitome of wisdom itself. When I had learned to appreciate, understand, and love Ganesha's elephant form,
He gave to me a gift to see him as his true self, as he is in his celestial abode. I awakened on the ceremonial day of his birthday. Ganesha stood there on my altar in all his splendor, in his princely celestial form. He looked very much like Skanda. I said, "You are so beautiful as my Skanda." And then I laughingly said, "Well, nearly as beautiful, not quite." He serenely smiled, and all day he remained in his glorious appearance. On the next day, he returned to his elephant form. In Jaffna, in southern Ceylon, is an ageless ancient temple carved in beautiful stone. Inside is one small shrine which I often visited before going to see Yogi Swamigal, a great saint who lived in Jaffna. When I would go to him, he would always say, "Have you been visiting the stone Swamis again?" I would say, "Does it matter?" And he would chuckle, "No." At this particular time, I was having many troubles and felt I had reached the end of my rope. I wanted to go home, but was not given permission to return to the United States by the masters. I walked up the 3 small stairs to the little shrine. It was very dark inside the inner sanctum, where a black carved stone statue of Ganesha in his elephant form was enshrined. I could not see the form in the darkness. With tears running down my cheeks, I heard myself call out while standing in front of a Hindu shrine, "Jesus, help me! Jesus, please help me!" I thought I saw a movement within the shrine as if someone inside was waving a black cape. I peered inside intently. To my amazement, I saw the large stone ears of Ganesha waving back and forth. The stone statue had come alive. I was surprised, for I had called to Jesus, and both Jesus and Ganesha had heard my prayers. And as I stood there, I remembered the story of a saint who was asking by a woman to petition on her behalf to Mary. The saint then knelt before a shrine of Saint Francis and started to pray. The woman stopped her and said, "You are making a mistake. I asked you to pray on my behalf to Mary, not to Saint Francis." The saint answered, "All shrines are the same, for it is God who hears our pleas and answers them." I walked away from the temple feeling that the world was all right. And as I went out into the sunshine from the dark, cool temple, I felt as if all the heavens had opened and God was one and had heard me. One day I went to my room and laid down and said, "Ganesha, could you explain what I would like to know?" I fell into a deep sleep. Suddenly I was awakened by Ganesha and I heard him say, "Take a pen in hand and write." I did not move. He repeated louder, "Take a pen and write." This is what I wrote. "To bring understanding to the illiterate of long ages ago, so long ago that the flood had not yet engulfed Lemuria, fables or tales were told to the race emerging from the darkness of an unenlightened mind. These stories had been handed down and have remained as symbols to be understood only by the few. Just as Jesus spoke in the parables only to those who were to understand, so in those long ages past, to bring intelligence to the race emerging from ignorance and to awaken some understanding in their brains, symbols were used to educate them and quicken their evolution. This was in the age when the gods walked the earth and were the spokespersons for the illiterate and just awakening souls. The initiated understood that the signs were used to stir the intellect of the unfolding race. These symbols have remained until this day, handed down from father to son, mother to daughter. Many still worship them, hardly understanding what they do. Yet when a heart is felt in a mantra or prayer, can a god resist love?
It matters not the legend, as you call it, or the beginnings, if the heart is open. Slowly, the understanding and higher consciousness will follow and be experienced within as the growth of the soul. For is that not what man's life on the physical plane is all about? The growth is the moving upward from the lowest chakra to the highest chakra. Does it matter what my form is all about if the results ensue? The ignorant. இதெல்லாம் பிள்ளையார் சொல்கிறார். இட்ஸ் எ லாங் நரேஷன். ஸோ அவளுக்கு நம்பிக்கை வருது. இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்தில் லெமுரியா கண்டம் கடலில் மூழ்கிறதுக்கு முன்னால் கடவுளுங்களே பூமியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் வடிவத்தில் வந்தாங்க, ஜனங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் அவன் நியூயார்க் போயிட்டான். நியூயார்க் போயிட்டு ஒவ்வொரு ஃபுல் மூனுக்கும் கையில் நெருப்பு சட்டி வச்சுக்குவான். நெருப்பு சட்டி வச்சுட்டு ப்ரே பண்ண உடனே முருகர் வந்துடுவார். அவன் மூலமாக இங்கிலீஷில் பேசுவார். அந்த மாதிரி அவ முருகர் அவன் மூலமாக பேசினா ஒரு பேராகிராஃப் மாத்திரம் படிக்க சொல்கிறேன். Great changes. Great changes are coming on your plane called Earth. உங்கள் பூமியில் பல அதிசயமான மாற்றங்கள் வர இருக்கின்றன. The Earth itself is being raised in vibration and therefore will have to shift its position. பூமி தன்னுடைய முகத்தை வடிவம் மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகிறது. Before long, the Kali Yuga age will recede. கலியுகம் முடிய போகுது. And the age of Satya, truth, will சத்தியுகம் dawn. மலர போகிறது. The preparatory changes will be immense and awesome. The mind must be kept firm, the emotions calm. நீங்கள் அமைதியாக இருக்கணும், மைண்டை காமாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். Wisdom and understanding must be your weapons to come through unscathed. You must prepare yourself by raising your vehicle, the body, to a higher vibration as I help you accelerate and activate your atomic structure in preparation for the dawning of the new age of God. சத்தியுகம் வரப்போகுது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கணும். You are not on earth by chance at this difficult and perilous time. இந்த நேரத்தில், இந்த அபாயகரமான டிரான்சிட் டைமில் நீங்கள் எதுவும் ஆக்சிடெண்ட்டாவோ சான்ஸாவோ இருக்கிறதா நினைக்காதீங்க. நீங்கள் கடவுளுக்கு வேண்டியவங்க, அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க உலகத்தில். But have taken incarnation to be my helper, to help usher in the age of truth. You must remain firm and stalwart, my soldier, nay, my general, to help. சிப்பாய்களே, முருகன் சொல்கிறாரோ, நீங்கள்லாம் வரக்கூடிய சத்தியுகத்தில் எனக்கு சிப்பாய்கள்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள்லாம் ஜென்ரலுங்க அப்படின்ற வார்த்தை சொல்கிறார். To help those who might flounder, not knowing what is happening around them. திக்கு தெரியாத காட்டில் வழி தெரியாமல் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பக்தர்களாகிய நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு. You must keep your mind stayed on me and on the light, Goddess Jyoti, and not under any circumstances let your mind fall into the dark crevices away from truth. என்னை நோக்கி உங்களுடைய ஆத்மாவை வச்சிருங்க, உலக மாயிலிருந்து தப்பிக்க பாருங்க. Know for what you took form and keep your mind firm. Do not let it wander into the labyrinth of world conditions. That which you see around is but the pangs of Mother Earth giving birth to the new age of truth. உங்களை சுற்றி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்கள் அனைத்தும் கூட இந்த பூமி தாய் தன் முகத்தை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான பிரயத்தனங்கள் தான். ஆனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. Mankind has fallen so low that we of the celestial abode will no longer tolerate man's darkness and waywardness. மனித குலம் ரொம்ப தரம் தாழ்ந்து போச்சு. அதனால் தெய்வீகமாக நான் இருக்கிற நாங்கள்லாம் இனிமேல் இதெல்லாம் பொறுத்துக்கிற மூடில் இல்லை. Great numbers will have to leave the earth எவ்வளோ பேர் சாகணும். கிரேட் நம்பர்ஸ் will have to சாகணும். இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய காலம். You, my faithful ones, must keep your hearts full of love and faith. ஆனால் நீங்கள் எனக்கு விசுவாசமானவர்கள். அதனால் நீங்கள் என்னை நம்பிக்கிட்டு உங்கள் மைண்டை என்கிட்ட வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருங்க. Prepare yourself to breathing, pranayama, meditation and control of mind through concentration. Eat clean food and take care of your body. Let not trouble you.
ரொம்ப அழகான வார்த்தை. லெட் நாட் ட்ரபிள் யூ. எந்த சோதனையும் உங்களை சோதிக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். March forward, shoulders back, fist firm in faith, and know I am by your side. நீங்கள் நெஞ்சை நிமித்திக்கிட்டு முன்னால் நடங்க, நான் உங்கள் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு. After being hidden for thousands of years, the awareness of Jyoti was brought to earth at this time because the age of truth and light is already beginning to dawn on the horizon. இவ்வளோ வருஷங்களாக மறைக்கப்பட்டிருந்த இந்த தெய்வீகமான வெளிச்சம் இப்போ உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். The changes will occur are for the sake of those who through the ages have kept faithful to the highest truth. யாரெல்லாம் இந்த தெய்வீக விஷயங்கள் மேல் நம்பிக்கையை தளராமல் இருந்தாங்களோ அவங்களுக்காக தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன. Now is the time the vibration from the heavenly abode must come to earth to save it from destruction. இந்த பூமி இதில் யாரை அழியாமல் காப்பாற்றணுமோ அதுக்காக ஆகாசத்திலிருந்து அந்த திவ்ய சக்தி இறங்கி ஆகணும். Prove yourself worthy in the midst of opposition. எவ்வளோதான் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். Now is your time to trust your higher self and bring it forward. You will feel changes in your body and mind as acceleration of your atoms takes place, a quickening. Fear not, it is all in the great plan. Trust. I, Skanda, son of Shiva, have spoken. My blessings are ever with you. நான் சிவனுடைய மகனாகிய முருகப்பெருமான் பேசுகிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வரி வரும். மாதிரி இவ்வளோ வருஷமாக இதெல்லாம் இருந்தது, 1984 நாங்கள் இதை வெளியே கொண்டு வந்திருக்கோன்னு ஒரு வரி இருக்கும். March on, stop not. The Western year 1984 is about to begin. It is a crucial year, a harbinger of the darkness that is about to take place on earth. Yet on the horizon, where your vision must remain, is the light to lead you on. You must never falter in the years that ensue. You must be stalwart soldiers of truth, never wavering in thought or deed, but keeping final victory in view. I have inspired and taught you in this past year to be warriors who will not be degraded and will remain true to the light within. The enemy of self will attempt to take you on the downwards trail. You shall not be tempted. You shall be victorious. I march before you with veil and banner held high to blaze the path. With the name of Skanda on your lips and in your hearts, you shall march victoriously through the fallen foe. The battle wages within you. The enemy is your own justification, which weakens you and can make you falter. The march is long, the battle fierce. It is the battle against your own weaknesses. I am thine own glory. I am thine own purity, thine own victory, children of my heart. Warriors of light, march with me onwards and upwards until we stand together on the mountain top where the goddess Jyoti awaits thee in bliss and peace. The harmonizing vibrations of truth, there are those which thou hast sought through the ages. Nowhere else wilt thou find it. Inside is the battlefield. The outside is the mirror of thyself. Thou hast come this far in the battle of life. Stop not until the battle is won, good over evil, truth over illusion. What more can I say, my children? இவ்வளோ வருஷமாக மறைச்சி வைக்கப்பட்டிருந்த இந்த உண்மைகளை 1984 நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1984 தான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது, 26 ஜனவரி 1984. ஸோ முருகன் நெருப்பு சட்டி வச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி. ஸோ லெட்ஸ் வெயிட் டு see what next in Muruga's planning for this world. கதிர்காமத்தை பற்றி கேட்டதுக்கு இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள். அந்த கைலாசத்திலேருந்து ஆரம்பித்து கதிர்காமம் வரைக்கும் இருக்கிற 6 இடங்க வேறு, நீங்கள் முருகனுடைய லோக்கல் தமிழ்நாட்டில் பார்க்குற அறுபடை வீடுகள் வேறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா
தாரகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.